என் பேரு ஜே சீனிவாசன். 20வது இன்டர்நேஷனல் சர்வதேச அளவிலான கராத்தே போட்டி மலேசியால நடைபெற்றது. அதுல இருந்து இந்தியா சார்பாக நம்ம சிகான் மு சீனிவாசன் அவரோட தலைமையில மொத்தம் 11 வீராங்கனைகள் நாங்க பங்கேற்றோம். அதுல 28 பிரிவுகள்ல நாங்க போட்டியிட்டோம். அதுல கட்டா, குமிட்டே, டீம் கட்டா போன்ற பல்வேறு பிரிவுகள்ல நடைபெற்றது. இதுல மொத்தம் 7 நாடுகளில் இருந்து வீராங்கனைகள் பங்கேற்றாங்க. குறிப்பாக உஸ்பெகிஸ்தான், இந்தோனேசியா போன்ற நாடுகளிலிருந்து பங்கேற்ற வீராங்கனைகள் எங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருந்தாங்க. அவர்கள எங்கள்கிட்ட தங்கம் வின் பண்ணது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இதுல எங்க மாணவிகள் 4 தங்கம், 7 வெள்ளி பதக்கம் மற்றும் 11 வெண்கல பதக்கங்களை வென்று 22 பிரிவுகளில் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வெற்றியின் காரணமாக நாங்க சென்னை வந்து அடைஞ்சப்போ எங்க பெற்றோர்கள் ரொம்ப பேராதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. மேலும் இன்னும் வரப்போற காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் கேம்ஸ்ல இது போன்ற வெற்றிகளை நம்ம நாட்டுக்காக தேடி தரணும் அப்படின்னு என்னோட மாஸ்டர் சிகான் மு சீனிவாசன் அவர்களை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு உறுதுணையா இருந்த பெற்றோர்கள் மற்றும் அவங்க மாணவர்களோட உழைப்புக்கும் அவங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்க சார் தமிழக அரசு சார்பில் இப்போதைக்கு வந்து வரப்போறதுல கேலோ இந்தியா மற்றும் போன்ற பிரிவுகளை கொண்டு வராங்க. அதே மாதிரி ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் கொண்டு வராங்க. அதுவும் இன்னும் வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போன்ற இதை வந்து அவங்க வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோளாக இருக்கு. இது வரைக்கும் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன்ல எங்க மாணவர்கள் வந்து என்ன பண்ணா பஞ்சாப் நடந்ததுனால தேர்ட் பிரான்ஸ் மெடல் வந்து தமிழ்நாடுக்காக வென்றிருக்காங்க. அவங்க இதே முதல் பரிசு வென்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்ம்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ தமிழ்நாட்டில இருந்து எங்க டீம் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமை. இது போன்ற வந்து ஸ்கூல் கேம்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் சர்வதேச போட்டிகளை தமிழ்நாட்டிலையும் அங்கீகரிச்சு இந்தியா அளவில் அங்கீகரிச்சு அவங்களுக்கு நல்ல வந்து என்ன அப்படின்னா ஊக்குவிக்க இருக்கணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா வைக்கணுங்கிறத எங்களோட வேண்டுகோள். தமிழகத்துல இருந்து பல மாணவர்கள் பல கிளப்ல இருந்து வந்திருக்காங்க. எங்களோட கிளப் குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா அதிக அளவிலான தங்க பதக்கங்களையும் அதிக அளவிலான பதக்கங்களையும் வென்றிருக்கு. இது மலேசியாவில் உள்ள நியூஸ் மற்றும் மலேசியாவில் உள்ள நியூஸ் பத்திரிகைகள்லயும் அது வந்து என்ன அப்படின்னா வெளிவந்திருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை வந்து நோக்கி தான் நாங்கள் வந்து இருக்கோம்.